இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் RC100 ட்வின் பின் ஸ்க்ரூ பேரல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா PVC ரீசைக்கிளிங் பைப் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்கிராப் பைப். இப்போ நான் போய் இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஓப்பனில் இருந்தது. இதை வந்து ஃபிட்டிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா A to Z எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லறையாகவும் மொத்தமாகவும் பைப் தயாரித்து சேல் பண்ணுறாங்க. மிகவும் குறைந்த விலையும் தரதாக சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு பைப் வாங்க போகும்போது அவங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ரன் பண்ணுறாங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா 110 mm, அதாவது 4 இன்ச் பைப் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது. எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டு சென்டர் ரேட்டிங்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பைப்புக்கு முன்னாடி வர செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாம் கிளியர் பண்ணிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைஸிங்க்கோசரம் ஒரு சைஸர் மாட்டுறாங்க. மாட்டி விட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆப்ரேட்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கூலிங் மோட்டர்லாம் போட்டாச்சு. கம்பெனியுடைய முன்பகுதி, இது கம்பெனியுடைய பேருங்க. இது கியர் பாக்ஸ். பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷனுக்கோசரமே தனியாக மோட்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்லேருந்து சரக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷினரிக்கு தேவையான அளவுக்கு தள்ளுறதுக்கோசரம் செட்டிங்ஸ் ஹவுசிங்லேயே இருக்குங்க. என்ன RPM வைக்கிறோமோ அந்த RPMத்துக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்லேருந்து சரக்கு தேவையான அளவு கொட்டுதுங்க. இந்த பேரலே மொத்தம் 1.5 அடி தாங்க வருது. செட்டிங்கோட சேர்த்து ஒரு 3 அடிக்குள்ளே தான் பேரல் ஸ்க்ரூ இருக்கும். இது கியர் பாக்ஸ் செட்டிங்கு. ஆயில் சர்க்குலேஷன் கண்டினியூட்டியாக இருக்குதுங்க. அதுக்கு தனியாக ஒரு மோட்ரு கீழே ஹவுசிங்க்கு கீழே ஸ்டாண்டு கடையில் இருக்குங்க. ஒரு 2 HP ஆயில் வேக்கம் மோட்ரு மாதிரி. இது எக்ஸ்ட்ரூடர் 20 HP மோட்டரில் ரன் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு ஒரு 100-150 கிலோ வரும்னு சொல்லியிருந்தார் ஆப்ரேட்டர். பாருங்கள், பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. எல்லாமே ஆயில் சர்க்குலேஷன் ரொம்பவும் மெயின்டைன் பண்ணும். அந்த டஸ்ட் இருக்குது, அப்பப்போ அவங்க க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்குது. இது வேக்கம் ஆயில் ஃப்ரெஷர் பார்க்குறதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மோட்டர் மூலிமா ஆயில் வந்து கியர் பாக்ஸுக்கு ஹவுசிங்க்கு எல்லாத்துக்குமே சர்க்குலேஷன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்லேருந்து சரக்கு இந்த 2 அடி பேரல், அதாவது 1.5 அடியில் கிராஸ் பண்ணி டை செட்டுக்கு மாறி புஷ்ஷு மூலிமா இந்த சைஸருக்கு வந்து டேங்க் மூலிமா கன்வேயர் பெல்ட்டுக்கு போகுதுங்க. இதுதாங்க சரக்கு தயார் பண்ணுற மிக்சர் மெஷின். தேவையான கெமிக்கல் போட்டு கலர் கொடுக்கறது, குவாலிட்டி கொடுக்கறதுக்கோசரம் இதை ரெடி பண்ணுறாங்க. இது மூலிமா சரக்கு எடுத்து ஆப்பரில் கொட்டினீங்கன்னா இந்த கன்வேயர் மூலிமா பைப் போகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வேயரில் பைப் வச்சோன்னே அவங்க சைஸிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவலாக ஒருங்கட்ட நிலையில் வருதுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆப்ரேட்டர் ஒரு பங்க் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஃபினிஷிங் மற்றும் குவாலிட்டி கேஜஸ்லாம் இதில் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கன்வேயர் மூலிமா. இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி, அதாவது 6 மீட்டர் ஒரு பைப்புங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரமும் பண்ணுறாங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் தயாரிச்சிட்ருக்காங்க. இங்கே 2-3 மிஷின் இருக்குங்க. பைப் இது வழியாக போகுங்க. தேவையான அளவுக்கு வந்தவொடனே அறுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட்டிங் செட்டிங் இருக்குங்க. தயாரிக்கிற பைப் இன்னும் மெஷினரிஸ்லாம் இருக்குது, கம்ப்ரஸர் இருக்குது. பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்குங்க. நானும் முதல் முறையை பார்க்குறேன், ரொம்பவுமே பிரமிச்சு போயிருக்கேன். இந்த எண்டுக்கு வந்து இதில் டச் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக பைப் கட் ஆகிடும். 6 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து டச் ஆகுங்க. அடுத்தது இந்த பைப் அறுபட்ட உடனே அடுத்து ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்குங்க. அதில் போய் டச் ஆனோன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அந்த லிமிட் சுவிட்ச் இந்த எண்டில் இருக்குது பாருங்கள். இது தாங்க சரக்கு அரைக்கிற கிரைண்டர். பயங்கர பெருசாக இருக்குங்க. இது வந்து கூலிங் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசர்ன்பாங்க. சரக்கை வந்து பார்த்திங்கன்னா பவுடராக மாற்றி கொடுக்கும் குவாலிட்டிக்கோசரம். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 HP மோட்டரில் 50 HP மோட்டரில் இது ரன் ஆகுதுங்க. அடுத்தது இது லம்ஸ் யூனிட்டுங்க. சரக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேட்டர் ஃபில்டர் பண்ணிருக்காரு. அடுத்து ஏதோ ஒரு வலை மாதிரி வச்சு அதை மறுபடியும் செட்டிங் பண்ணிருக்காரு. செட்டிங் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணதும் பர்ஃபெக்டாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மணிமணியாக கொட்டுதுங்க. இதுக்கு பேர் தான் லம்ஸுங்களா. இது லம்ஸ் எக்ஸ்ட்ரூடருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கொட்டுதுன்னு. இது பல வகையான ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பைப் தயாராகுதுங்க. இந்த பைப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.